என்னது படத்தோட பின்னணி இசையில இது வந்து ஒட்டிக்கிச்சா? என்ன சித்தப்பு என்ன சொல்றாங்க? கேட்க மாட்டியளா? அப்படிங்கிற மாரி படத்துல குறிப்பா பின்னணி இசையில, அதுவும் தென் தமிழக கிராமப்புற கதை அம்சங்கள் கொண்ட படங்கள் அப்படின்னு வரும்போது, இப்போ உருமி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட சண்டை சீன்லாம் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. சண்டைன்னா அருவா, வேல் கொம்பு, அப்புறம் சிலம்பம் அப்படிதானே? அப்படின்னா இல்ல. அதுல உரிமையும் இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு. அது வந்து அந்த ஹீரோவுடைய கோபத்த, அந்த சண்டையோட அந்த டென்ஷன வெளிப்படுத்துறதுல மியூசிஷியன்ஸ் வந்து நீங்க வந்து உரிமைய பிளேஸ் பண்றாங்க. எல்லா மியூசிக் கம்போசர்ஸும் சண்டை சீனா அப்படின்னா டக்குன்னு உரிமையோடைய அப்படியே அது வந்து அவங்க லூப் வச்சுருக்காங்களா, இல்லை அது ஸ்டாக் வச்சுருக்காங்களா, சாம்பிளர் வச்சுருக்காங்களா, இல்லை நிஜம் உரிமை பிளேயர் வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல அதை கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் குறிப்பாக பருத்தி வீரன் படத்தில் வந்து ஆரம்பிச்சிருச்சு. பருத்தி வீரன் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கார்த்தி அவர்களும் சரவணன் சார் அவர்களும் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்னையா இங்கே வாயா சித்தப்பு உன்னைய தான் கூப்பிடுறாங்க, என் நிலமாப்பில உன்னைய தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்து அப்படி நிற்கிற மாதிரி ஒரு வம்பிழுக்கிற மாதிரி ஒரு போர்ஷனுங்க. இந்த வம்பிழுக்கிற போர்ஷனில் வந்து அப்படி நின்ன உடனே அங்கேருந்து ஒரு லுக்கு வரும். லுக்கில் எனக்கு கோவம் வருது அப்படின்னு வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வராது. அந்த இடத்துல தூ 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 அப்படின்னு உரிமையிலே வந்து அங்கே ஒரு பிளேஸ்மெண்ட் 2-3 இடங்களில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா தாக்கு எடுத்துக்கு தறி கிடக்கு ஜதி மாதிரிலாம் சொல்லிட்டு அவர் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டு போய் தூக்கி வில்லனுடைய அந்த பெஞ்சில் தூக்கி போடுற மாதிரி சண்டையில் ரீரெக்கார்டிங்கை ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருப்பார் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். நோட் பண்ணலான்னா இப்போ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.